1951ல ரோண்டா பிரைன்ங்கிற ஒரு பொண்ணு வந்து பிறக்குறாங்க. இந்த பொண்ணு வந்து ஆஸ்திரேலியால பிறக்கிறங்காட்டிக்கு ஆஸ்திரேலியால இருக்கிற மீடியா கம்பெனிலேயே போய் ஜாயின் பண்றாங்க. அங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா ஜாயின் பண்ணி கடைசியில ஒரு மிகப்பெரிய டெலிவிஷன் ரைட்டரா வராங்க. லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல சம்பளம், நல்ல ஃபேமிலி, ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கிறாங்க. பட் ஆனா 2004ல அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் ட்ராமா நடக்குது. அதாவது அவங்க அப்பா வந்து தவறிடுறாரு. இந்த விஷயத்தால அவர் ரொம்பவே மனமுடைஞ்சு போறாங்க. அந்த டைம்ல அவங்களோட பொண்ணு அவங்க கையில ஒரு புக்கை தராங்க. அதாவது 1910ல எழுதப்பட்ட ஒரு புக், த ஆர்ட் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. வாலஸ்ங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. அந்த புக் எடுத்து படிக்கும்போது அவங்க கொஞ்சமான விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. பாசிட்டிவ் திங்கிங் தான் இங்கே எல்லாமே. பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் மட்டும் தான் நம்ம லைஃப்பில் சக்சீட் ஆக முடியும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றி அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்புறம் 2006 நவம்பரில் ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த புக் ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற பல செலிபிரிட்டிஸ், வேர்ல்டு வைடில் இருக்கிற பல செலிபிரிட்டிஸ், ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் அந்த புக்கை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஏன் ரஜினிகாந்தோட டாக்டரான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த புக்கை ஹையாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புக்கை படித்தவங்க எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியாவோ இல்லை அவங்க லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸ் நடந்ததாவோ, கேன்சர்லேருந்து கூட தப்பிச்சு உயிர் பிழைச்சி வந்தவங்களாவோ இருந்திருக்காங்க. மெடிக்கேஷனால முடியாதுன்னு சொன்ன பல விஷயங்களை இந்த விஷயம் மாற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த புக்கில் என்னதான் இருக்குது, அந்த புக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். அந்த புக்கோட பேர் த சீக்ரெட். சீக்ரெட்டுங்கிற இந்த புக் வந்து பப்ளிஷ் ஆன 2 வருஷத்துல 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட காப்பிகள் சேல் ஆயிருக்கு. இது மக்களுக்கு ரொம்பவே அந்த காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே தேவைப்படுற புக்கா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அனுஷ்கா சர்மா அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவியில் நடிக்கிற முன்னாடி இந்த புக்கை தான் படிச்சிருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு பார்க்கறதுக்காக. ஏன்னா அனுஷ்கா சர்மாவோட சின்ன வயசுல அவங்க அம்மா வந்து என் பொண்ணு வந்து பெரிய நடிகை ஆகணும், யஷ்ராஜ் ஃபிலிம்ஸுங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஃபர்ஸ்ட் அவங்களை புக் பண்ணி நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எழுதி அந்த பேப்பர் எடுத்து அந்த ஒரு ஆமை மாதிரி ஒரு இது இருக்கும் அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிடறாங்க. அப்புறம் இவங்க வந்து ஒரு நாள் அனுஷ்கா சர்மா கால் வருது, யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் வந்து கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோமான்னு. அப்போ உடனே அனுஷ்கா சர்மா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா நீ உடனே வீட்டுக்கு வாங்குறாங்க. வீட்டுக்கு போனோடனே அந்த ட்ரெட்டில் ஓப்பன் பண்ணி இதுக்கு பேப்பர் எடுத்து படிமாங்கிறாங்க. எடுத்து படிக்கும் போது தான் தெரியுது அவங்க வந்து அவங்க அம்மா ஏற்கனவே அனுஷ்கா சர்மாக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த மேனிஃபெஸ்டேஷனா என்ன, லா ஆஃப் அட்ராக்ஷனா என்ன, அது எல்லாமே என்னன்னு இப்போ பார்ப்போம். சிம்பிளாக சொன்னால் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா லைக் அட்ராக்ட்ஸ் லைக்ஸ். உங்கள் மைண்டு உள்ள ஜென்ரேட் ஆகிற தாட்ஸ் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி. நல்ல தாட்ஸ் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா சுற்றி இருக்கிற நல்ல தாட்ஸ் அதை அட்ராக்ட் பண்ணும். கெட்ட தாட்ஸ் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா சுற்றி இருக்கிற கெட்ட தாட்ஸ் அதை அட்ராக்ட் பண்ணும். ஆனால் ஒரு நல்ல தாட் 100 கெட்ட தாட்டுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல தாட் நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது இந்த யூனிவர்ஸ் அதுக்கான ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது நான் இப்போ வந்து ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்குவோம். நான் இப்போ வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், நான் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆகிறேன், சூப்பராக விளையாடுறேன்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். மேனிஃபெஸ்ட்னா எப்படின்னா நான் விஷுவலாகவும் பண்ணுறேன், வாய் வழியாகவும் சொல்கிறேன், அஃபர்மேஷனும் கொடுக்குறேன், நான் விஷுவலைஸும் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பிக்சர் வந்து 1000 times a word. ஒரு சும்மா ஒரு வார்த்தை சொல்றத வந்து 1000 முறை சொன்னாதான் ஒரு பிக்சருக்கு ஈக்குவல் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் விஷுவலைஸ் பண்ணிக்கிறேன். நான் விஷுவலைஸ் பண்ணிட்டு அந்த விஷயம் நடக்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற என்னோட தாட் ஃப்ரீக்வன்சி வந்து மேலே யூனிவர்ஸ்ட்ட போய் யூனிவர்ஸ் வந்து எனக்கான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சிடும். யூனிவர்ஸ் அப்படியே எனக்கு தூக்கி கொடுத்துட போறது இல்லை. பட் ஆனால் அதுக்கு தேவையான சூழ்நிலைகளை யூனிவர்ஸ் எனக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா யூனிவர்ஸ் வந்து இந்த அலாதீன் படம் பார்த்துருப்பீங்கல்ல, அதுல வர ஒரு ஜீனி மாதிரி தான். என்ன அதுல வந்து இந்த விளக்கு தேய்ச்சி வந்து 3 வரங்கள் கொடுக்கும். ஆனா இங்க யூனிவர்ஸ் நம்ம எத்தனை வேணா கேட்கலாம், அன்லிமிட்டடா கேட்டுட்டு இருக்கலாம். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா யூனிவர்ஸ்ல நம்ம கிட்ட நம்மளோட லிமிட்டிங் தாட்ஸ் அண்ட் பிலீஃப் கிட்ட தான். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா, 100 கோடியில எவ்வளவு பெரிய விஷயம், 1000 கோடியில எவ்வளவு விஷயம். யூனிவர்ஸ்க்கு எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு எல்லாமே ஜுஜுபி மேட்டர் மாதிரி. நம்ம எல்லாருமே யூனிவர்ஸ்க்கு ரொம்ப குழந்தைங்க மாதிரி தான். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ தரத்தை ரெடியா இருக்கு. விஜய் சேதுபதி ரொம்ப அற்புதமா ஒரு வேர்டு சொல்லியிருப்பாரு, யூனிவர்ஸ் கிட்ட நீ மேனிஃபெஸ்ட் பண்ணி உனக்கு கிடைக்கலன்னா ப்ராப்ளம் யூனிவர்ஸ் கிட்ட இல்ல, ப்ராப்ளம் உங்ககிட்ட தான் இருக்கு. இது எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு பேசிக் தான். விராட் கோலி அதே மாதிரி தான். விராட் கோலி மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ண ஆள் இந்த உலகத்துல இல்லைன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு ட்ரைனிங் செஷன் போனாலும் சரி, எந்த ஒரு சீரீஸ் போனாலும் சரி, அதுக்கு முன்னாடி விஷுவலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன் சாதாரண ஜிம் ஒர்க் அவுட் கூட ஒரு விஷுவலைசேஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் பிலீஃப்ல இருந்து விஷுவலைசேஷனை ஃபுல்லா பண்ண பிளேயர் யாருமே இல்லை. ஃபுல்லா உலகத்துல யூஸ் பண்றவங்க, அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்றவங்க யாருமே இல்லை. அவ்வளோ வேஸ்டா இருக்கு. பட் ஆனால் நம்ம இவ்வளோதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை யூஸ் பண்ணோம்னா நம்மளும் விராட் கோலி விட அதிகமான விஷயங்களை செய்யலாம். இதையும் தாண்டி அக்ஷய் குமார் வந்து ஒரு நாள் மார்க் ரொம்ப கம்மியா எடுத்துறாருங்க. அவங்க அப்பாட்ட போய் ப்ரோக்ரஸ் கார்டு காட்டும்போது அவங்க அப்பா வந்து பெல்ட் எடுத்து அடிக்க வர்றாரு. அடிச்சுட்டே சொல்றாரு, லைஃப்ல படிக்காம என்னடா பண்ணுவேன், படிக்காட்டி என்னடா பண்ணுவேன், உனக்கு என்ன சாப்பாடு போட போகுது, என்ன பண்ண போறேன்னு, நான் ஹீரோ ஆவேன் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லியிருக்காரு.
அப்போ அக்ஷய்குமாரே நம்ப முடியல, பக்கத்தால எந்த சரஸ்வதி தேவி எந்த லட்சுமி தேவி இருந்தான்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி நான் பெரிய ஹீரோ ஆயிட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்மளை சுத்தி எல்லா டைமுமே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஒரு மேக்னெட் மாதிரி நம்மளோட தாட்ஸ் நம்மளோட வேர்ட்ஸ் இழுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ என்னைக்குமே வந்து நம்ம ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் பாசிட்டிவான வேர்ட்ஸ் தான் நம்ம வெளியே விடணும். இதுதான் இந்த சீக்ரெட் புக்ல சொல்லப்படுது. அதையும் தாண்டி ஒரு படி மேல இந்த சீக்ரெட்டுங்கிற புக்கே வந்து இந்த சீக்ரெட் யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா ரோண்டா பிரைன் வந்து ஆஸ்திரேலியாவில் பிறந்துட்டு அமெரிக்கா, இங்கிலாந்து அந்த மாதிரி இடத்துல போய் இந்த புக்கை எழுத தேவையான ஆத்தர்ஸை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்கோப்புமே இல்லை. ஒரு டீச்சர் கூட தெரியாது. பட் மேனிஃபெஸ்ட் பண்றாங்க, இந்த மாதிரி நம்ம சூப்பராக ஒரு புக்கு. ஃபர்ஸ்ட் இந்த புக்கை வந்து ஃபிலிம் எடுக்கிறாங்க. அந்த ஃபிலிமை வந்து சூப்பராக பண்றோம்னு நினைச்சிட்டே ஒவ்வொருத்தரா போறாங்க. 7 வாரத்துல 55 டீச்சர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. 120 மணி நேரம் படம் எடுத்து முடிக்கிறாங்க. எதுவுமே தெரியாம இருந்த பொண்ணு அங்க போய் மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான தாட்ஸ் மாதிரியே தேவையான பர்சன்ஸ் கிடைக்கிறாங்க. பாப் ப்ராக்டர், ஜாக் கேன்ஃபீல்ட், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆத்தர்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் ஆனா யூனிவர்ஸ் இவங்களுக்காக அதை பண்ண வச்சிருக்குது. அப்படியே பண்ணி தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இந்த சீக்ரெட்டுங்கிற புக்கே ஒரு சீக்ரெட் யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. நான் சொன்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுலயும் மெயினா விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், கிராட்டிடியூட் பத்தி நான் ஃபுல்லா கவர் பண்ணல. பட் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருளுக்கு நம்ம சந்தோஷப்படுறது. நான் இப்ப சொல்ற ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க. உடனே ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுங்க. அந்த பேப்பர்ல வந்து ஐ எம் சோ கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி ஃபார் ஹேவிங் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீட்டு இருக்கு இல்லையோ அது உங்களுக்கு பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற மாதிரி நினைச்சு எழுதுங்க. இப்படி நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப கிளியர் கட்டா எழுதும் போது கண்டிப்பா அது உங்க லைஃப்ல டிரா பண்ணும். I think you love this video. We'll see in the next video. But ஆனா சீக்ரெட் வீடியோ நான் இவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியாது. இன்னொரு பார்ட் இதுக்காக நான் ரிலீஸ் பண்ணுவேன்.